ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் பிருந்தாவன பிரவேசத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் பிருந்தாவன பிரவேசம் செய்ய வேண்டியதுதான். அதற்குள் ஒரு சில முக்கியமான காரியங்களை ஸ்ரீ ராகவேந்திரர் கவனிக்கலானார். அவற்றையெல்லாம் நாளைய உரையில் நாம் பார்ப்போம் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். மாஞ்சாலம் கிராமத்திற்கு வந்ததிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் கணதாளம் என்னும் இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்து கொண்டிருந்தார். மாஞ்சாலத்திலிருந்து வடக்கே சுமார் 4 மைல் தொலைவில் கணதாளம் அமைந்திருந்தது. துங்கபத்ராவை கடந்து செல்ல வேண்டும். கணதாளம் ஒரு அமைதியான அலாதியான இடம். மாமரங்களும் பிற மரங்களும் அடர்ந்து கானகத்தை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஒரு அபூர்வமான இடம். ஏராளமான குண்டுகள் கணதாளம் எங்கும் பரவி இருந்தது. அவ்வாறு இருந்த குண்டுகளிலே ஒரு இடம் அதிசயிக்கத்தக்க வகையில் இருக்கும். ஒரு பெரிய குன்று, அதன் மேல் ஒரு பாறை, அதன் மேல் ஒரு மற்றொரு பாறை என்று நாற்புறங்களிலும் சூழ்ந்து அந்த குன்றின் மேல் ஒரு குகையை உருவாக்கியிருந்தது. கணதாளத்தில் அமைந்திருந்த இந்த குகையை நோக்கித்தான் ஸ்ரீசுவாமிகள் அடிக்கடி வருவார். அலாதியான இடமாக இருப்பதால் தியானத்தில் அமர்வார். ஒரு சில சமயம் 2-3 நாட்கள் அங்கேயே தங்கியும் விடுவார். அதுவும் தற்போது பிருந்தாவன பிரவேசம் ஆவதற்கு நாள் நெருங்குவதால் ஸ்ரீராகவேந்திரர் கணதாளத்திற்கு வருவதும் அதிகமானது. அந்த குகையிலே சுயம்பு ரூபத்திலே அவர் தியானம் செய்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த பாறையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் தோன்றினார். ஸ்ரீ ராகவேந்திரரின் தியான பலத்தால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு காட்சி தந்து ஆசி வழங்கினார். ராமரிடம் எந்த அளவுக்கு ஸ்ரீ சுவாமிகளுக்கு பிரேமை உண்டோ அந்த அளவுக்கு ஸ்ரீராமரின் பிரீத்திக்கு ஆளான ஸ்ரீ ஆஞ்சநேயரிடமும் இருந்தது. 5 முகங்களோடு கூடிய ஆஞ்சநேயர் கணதாளத்திலே எழுந்துள்ளிருப்பதால் தற்போது பக்தர்களால் கணதாளம் பஞ்சமுகி என்று அழைக்கப்படுகின்றது. மந்திராலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் அவசியம் பஞ்சமுகியையும் காண வேண்டும். இயற்கையான சூழலும் இனிமையான தரிசனமும் மனத்திற்கு புத்துணர்ச்சி தரும். ஸ்ரீ ராகவேந்திரர் தவம் செய்த இடத்தையும் சுயம்பு வடிவில் இருக்கின்ற பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் தரிசித்துக் கொண்டே இருக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி, கோலாப்பூர் லட்சுமி, சிவலிங்கம் போன்றவையும் அந்த குகையிலே நமக்கு அருள்பாலிக்க திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீசுவாமிகள் தவம் செய்த அறைக்குள் தலையை எட்டி பார்த்தால் சிலு சிலுவென்ற காற்று எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கின்றது. ஏராளமான மலைகளுக்கு நடுவே இந்த குகையை எப்படித்தான் ஸ்ரீசுவாமிகள் தேர்ந்தெடுத்தாரோ என்ற பிரேமை ஒவ்வொருவர் நெஞ்சிலும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலத்திலே கட்டிட நிபுணர்களை கொண்டு கட்டினால் இதை போன்ற ஒரு குகையை, அதாவது ஒரு அறையையோ நிர்மாணிக்க முடியாது. ஆனால் இயற்கையே அதை போன்ற குகையை அற்புதமாக உருவாக்கியிருக்கின்றது. நேரில் கண்டால்தான் பஞ்சமுகியின் அற்புதம் புரியும். மந்திராலயத்திலிருந்து பஞ்சமுகிக்கு பஸ் வசதிகள் இருக்கின்றன. இந்த காலத்தில் நமக்கு வாகன வசதிகள் இருந்தும் கூட செல்ல தயங்குகின்றோம். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆற்றை கடந்தே நடந்து சென்று தவம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார். இவ்வாறு தபஸ் செய்து பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்து மாஞ்சாலத்துக்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் இன்னும் சில நாட்கள் பிருந்தாவன பிரவேசம் ஆகப் போவதால் இந்த மடத்தின் பொறுப்புகளை ஏற்கத்தக்க ஒருவருக்கு சந்நியாச ஆசிரமம் தர எண்ணம் கொண்டார். அதன்படி சகலவித சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கிய வெங்கண்ணாச்சார் என்பவருக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்க தீர்மானித்தார். ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம சகோதரரான குருராஜரின் பேரர் தான் இந்த வெங்கண்ணாச்சாரி. தக்கதொரு நாளில் ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர் என்ற திருநாமத்தோடு வெங்கண்ணாச்சாருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சந்நியாசம் அளித்தார். வெங்கண்ணா, எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கின்றாயோ அதை போன்றே யோகீந்திரருக்கும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதும் திவான் வெங்கண்ணா, அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் சுவாமி என்று நெகிழ்ந்து போனார். ஸ்ரீ யோகேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரன் பூர்வாசிரம உறவினர், தனது அண்ணாவின் பேரன். அதே போலவே ஸ்ரீசுவாமிகளின் பூர்வாசிரம
தமக்கையின் குமாரர் நாராயணாச்சார் ஸ்ரீமடத்திலேயே கைங்கரியம் செய்து வந்தார். ஸ்ரீ ராகவேந்தர் தமது பால்யத்தில் இந்த நாராயணாச்சாரியாரின் தகப்பனாரான லட்சுமி நரசிம்மாச்சாரியிடம் சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். ஸ்ரீ ராகவேந்தருக்கு போதித்ததைப் போலவே தனது மகனிற்கும் லட்சுமி நரசிம்மாச்சார் அனைத்தையும் போதித்திருந்தார். இதனால் நாராயணாச்சார் சமஸ்கிருதத்தில் அளவற்ற புலமையோடு விளங்கினார். பிற்காலத்தில் ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யராகவும் திகழ்ந்தார். இத்தனை காலமாக ஸ்ரீ ராகவேந்திரருடைய அவர் கூடவே இருந்தவர் நாராயணாச்சார். இவர் ராகவேந்திரரின் சரித்திர மகிமைகளை அவ்வப்போது எழுதி கொண்டே வந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் விருந்தாவன பிரவேசம் செய்யும் நாள் நெருங்குவதால் அதற்கு முன்னரே தாம் எழுதியிருக்கின்ற நூலை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சமர்ப்பித்து அவரின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று எண்ணினார். ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் வாழ்க்கை சரித்திரத்திற்கு ஸ்ரீ மத்வ விஜயம் என்று பேர் வைத்திருப்பது போல தான் ஏற்றிருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் எனும் பெயரை சூட்டினார். ஒரு நாள் ஸ்ரீ மூலராமர் பூஜையெல்லாம் முடிவுற்றது. அப்போது திவான் வெங்கண்ணாவை அழைத்து தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் நாளை குறிப்பிட்டு சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள சொன்னார். வெங்கண்ணாவின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அந்த சமயத்தில் நினைத்து பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரன் மேல் அளவற்ற பாசம் கொண்ட வெங்கண்ணா எந்த நிலைமைக்கு இருந்திருப்பார்? நாளைய உரையில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.